இன்று ராமநாதபுரம் மன்னர் திவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 265 பிறந்த நாளை முன்னிட்டு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நேரடியாக அவர் பிறந்த மண்ணுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதற்காக அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம். அதுபோக எப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உச்சிப்புள்ளி அருகே இன்னைக்கு நாங்கள் மிகப்பெரிய மாபெரும் ஒரு பொதுக்கூட்டமும் இன்னைக்கு நடத்துறோம். எங்க மக்களுக்கு, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தால தான் இந்த கூட்டமே நாங்கள் திவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இன்னமும் இந்த மாமன்னருக்கு மணிமண்டபம் அமைக்கல அரசாங்கம். இந்த சுதந்திர போட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு கிட்டத்தட்ட 185 பேர்கிட்ட அந்த வாரிசுதாரர்களுக்கு அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கான அந்த நிதி உதவி தொகை மாசம் மாசம் போகும். அதுல கிட்டத்தட்ட 85 பேரை ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல். இப்பேற்பட்ட மன்னருக்கு, அதாவது எப்படின்னா இந்த நாட்டோட விடுதலைக்காண்டி போரிட்ட இந்த மாதிரி மன்னர்களுக்கு இந்த மக்கள் சொல்லிதான் மணிமண்டபம்லாம் அமைக்கணுமா? இது அரசாங்கத்துக்கே தெரியக்கூடாதா? அப்ப என்ன நினைக்கிய? அப்ப இந்த சமுதாயத்திலிருந்து யாருமே அதை கேட்க மாட்டாங்க. மக்கள் அலையா எந்திரிச்சு வர மாட்டாங்க. எந்த சமுதாயம் எழுச்சியா இருக்கோ, எந்த சமுதாயம் ரோட்டுக்கு போராடுதோ அவங்களுக்கு தான் நம்ம அவங்களுக்கு வரலாறே இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க ஒரு சில விஷயம் பண்ணுவோம். வரலாற்றுக்கு சொந்தக்காரங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம். மக்கள் ஒற்றுமை இல்லைன்னா அப்படிங்கறத நீங்க அரசாங்கம் சொல்றீங்க, அப்படிதானே? அதனால மாண்புமிகு முதல்வர் மீது நாங்க மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கோம். அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கேட்காமலே நீங்க செஞ்சிருக்கணும். இங்க சொல்லும் போதுதான் தெரியுது, இந்த மன்னருக்கான எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பும் இது வரைக்கும் நீங்க செய்யல. கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க, கூண்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க. அவர் பிறந்த மண்ணுல, அவர் கொடுத்த இடத்துல, அவர் ஆண்ட இந்த இடத்துல அவரெல்லாம் நீங்க கூண்டுல வச்சு அடைச்சு வைக்கலாமா? ஏற்கனவே 24 வருஷம் 25 வருஷம் அந்த நாட்டுக்காண்டி சிறைப்பட்டார். இப்ப மறுபடியும் அவரை சிறைப்படுத்துற மாதிரி நீங்க கூண்டுல வச்சிருக்கீங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. இந்த பகுதி மக்களிடையே விழிப்புணர்வு இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். ஒட்டுமொத்த முக்குளத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல உங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க விழிப்புணர்வு இருந்துச்சு, நம்ம மன்னர் நமக்காண்டி தண்ணி கொடுத்தவரு, நமக்காண்டி அவருடைய ஆட்சியில எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வரலாறை எடுத்து நீங்க யாராவது படிக்கல நம்ம ஆளுக்க. அப்ப அவர் இன்னைக்கு நம்ம கொண்டாட, இன்னைக்கு எல்லாம் எப்படின்னா இந்த ராமநாதபுரம் மாவட்டமே இன்னைக்கு விடுமுறை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அதுல மாட்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு இந்த மாவட்டமே சம்பிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர் நம்ம தூக்கி கொண்டாடி இருக்கணும். நீங்க கொண்டாடாம விட்டுருங்க. எந்த மன்னரா இருந்தாலும் எதா இருந்தாலும் நீங்க எதுவுமே நீங்க பண்ண போறது இல்ல. மாறி வரலாறு மறைச்சிட்டாங்க. நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஒண்ணும் செய்ய எப்படி செய்வாங்க? நீங்க எல்லாம் ஒற்றுமையா ஓட்டுக்கு வந்தா தானே செய்வாங்க. அதனால மாண்புமிகு தமிழக அரசுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலை கவனத்தில் வச்சுக்காடு. இதெல்லாம் நாங்க மிக முக்கிய கோரிக்கை எடுப்போம். எங்க மன்னர்களுக்கு நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன செஞ்சிருக்கீங்க, எங்களோட அடையாளத்தை எப்படி நீங்க காத்து நிக்கலாம், இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும். அதனால மாண்புமிகு முதல்வர் மீது இன்னுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து அவருக்கு மணிமண்டபம் அமைச்சு கொடுங்க. ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு வருது, அதுக்கு அவருடைய பெயரை வைங்க, சேதுபதிகளுடைய பெயரை வைங்க. அடையாளங்களை ஒவ்வொரு இடங்கள்லயும் மறைக்கிறது என்பது இது தமிழ்ல எப்படின்னா போர்க்குடி மக்களுக்கு வஞ்சம். இது மிகப்பெரிய ஒரு வஞ்சம் செய்யற மணிக்கு. அதனால மாண்புமிகு முதல்வர் தயவு செய்து திவேல் முத்துராமலிங்க சேதுபதிகளுக்கு அவருக்கு மணிமண்டபம் கட்டணும். இதெல்லாம் நாங்க சொல்லாம நீங்க செஞ்சிருக்கணும். இருந்தாலும் நாங்க சொல்லுதோம், அவர் பேர்ல ஒரு அருங்காட்சியகம் அமைங்க. இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். இதை செய்யணும் கண்டிப்பான முறையில். இதை அடுத்தடுத்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பல்வேறு மேடைகள்ல தமிழ்நாட்டில் இனி இதை பத்தி நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். இருந்த பெயர்கள் எல்லாம் நீக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே புகார் சொல்றாங்க. ஏற்கனவே சிங்கம்பட்டி ஜமீன் அவருக்குலாம் இந்த மணிமண்டபம் கட்டல. இந்தியாவின் கடைசி மன்னர் 1500 ஏக்கர் 2000 ஏக்கர் அரசாங்கத்துக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அவருக்கு இந்த மணிமண்டபம் கட்டல. அவருடைய நினைவு ஊர்வலத்தில் கலந்துகிட்டதுக்கு 200 ரூபாய் எஃப்ஐஆர் போட்டிய. இதெல்லாம் தப்பு. அதனால மாண்புமிகு இந்த தமிழ்நாடு அரசு மீது நம்பிக்கை இருக்கு. தொடர்ந்து முதல்வர் எங்களுடைய கோரிக்கைகளை ஒரு சில விஷயங்களை நிறைவேற்றிட்டு வர்றாரு. அந்த அடிப்படையில் திவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுக்கு மணிமண்டபமும் அருங்காட்சியகமும் அமைப்பாரு. ராமநாதபுரம் மாவட்ட அந்த புதிதாக கட்டப்படும் பேருந்து நிலையத்திற்கு திவேல் முத்துராமலிங்க சேதுபதி அவருடைய பெயரை வைப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் வைக்கணும். என் மக்கள்கிட்ட நீங்க வைக்காம போனா அந்த பகையை நீங்க தான் சம்பாத்தியம் பண்ணுவீங்க, வேற ஒண்ணும் இல்லை. நாங்க கண்டிப்பான முறையில் எங்களுடைய மக்கள்கிட்ட நாங்க இதெல்லாம் வீடு வீடா எடுத்துக்கொண்டு நாங்க சேர்ப்போம்னு சொல்லி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.